சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் இரத்த வாந்தி எடுக்கப் போகின்ற ஒருவரை பற்றி உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இவர் யார் என்று இந்த அப்பா இன்றே உனக்கு சொல்லிவிட வேண்டும். ஏன் தெரியுமா? இவருக்கு ஏற்படக்கூடிய இந்த நிலைமை மற்றவர்களுக்கு நிச்சயமாக பயத்தை கொடுக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு பயத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எதையும் சர்வ சாதாரணமாக நினைத்து விடக்கூடாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. நாம் என்னவென்றும் எதிர்கொள்ளும் இந்த நேரம், உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன் முன்னால் நின்ற உனக்கு நான் என்னவெல்லாம் எடுத்து தர எண்ணுகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கான தெளிவை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலுமே என் குழந்தை நீ எதையும் யோசித்து மனம் கலக்கம் கொள்ளாதே. உனக்காகவே இந்த சாயப்பா நான் வருவதை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துபவன் அல்லவா? உன்னை தேடி வந்து உனக்கான நல்வாழ்த்துக்கள் எந்த இடத்திலும் உன்னை சூழ்ந்து நிற்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கான புரிதலை கொடுப்பவன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உறுதியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு இரத்த வாந்தி எடுக்கப் போகிறார்கள், அதை பார்த்தால் மற்றவர்களுக்கு பயம் வரும் என்று நான் சொல்கிறேன் என்றால் இது இந்த வாழ்க்கையில் இன்றே நீ தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்பதை நீ மறந்து விடாதே. ஒரு முக்கியமான உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் புரிதல் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி வருந்தாதே. இனி உனக்கு உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் முழுமையான மனத்தெளிவு இனி கிடைக்கத்தான் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே என் குழந்தை, இதை பற்றியாவது யோசித்து நீ வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இந்த சாயப்பா நான் சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவானாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் நீ நிலைத்த தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் இருக்கின்ற இந்த நாள் முதல் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவும் முழுமையாகவும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனை தானாக இருந்து உனக்கு என்ன சொல்ல நினைத்தாலும் இவை எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் இருப்பது உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தானே. இந்த தெய்வம் உன்னை தேடி வருவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு தகுந்தாற் போல மாற்றிவிடத்தானே. அப்படியானால் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எதையுமே அவ்வளவு எளிதில் இனி விட்டுவிட முடியாது. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக உணர வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நிலையில் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இல்லையென்றால் இது இன்னமும் சொல்ல செல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு உருவாக்குமே தவிர ஒரு பொழுதும் உன்னை சந்தோஷமாக இருக்க விடாது என்பதை புரிந்து தரும். இது போன்ற நிலைகளினால் இனி உனக்கு நடக்கப் போவது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்ததை நினைத்து நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம். ஒரு பிரச்சனை வருகிறது என்பதை உனக்கு பய உணர்வை கொடுத்தாலுமே இந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வரக்கூடிய நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான தெளிவை என்னவென்று கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. உனக்கான மாற்றத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருந்து சொல்வது எப்பொழுதும் என் குழந்தையினுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும் அல்லவா? உன்னோடு அப்பா துணை இருக்கும் பொழுது எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தையும் என் குழந்தை நிதானமாக நீ செய்து கொண்டிருப்பாய் அல்லவா? பல நேரங்களில் நமக்குள் இருக்கின்ற நிதானம் நம்மை விட்டு சென்று விடுகிறது. நமக்குள் இருக்கும் புரிதல் நம்மை விட்டு சென்று விடுகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை அதிகமாக சோதனைக்கு ஆட்படுத்தி விடுகிறது. எல்லா நேரமும் இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எண்ணி எண்ணி கலங்குவதை விட அப்பா சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நீ நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் மறக்காதே. உனக்காக என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை நடக்கும் என்று நினைத்து இனியும் நீ பதற வேண்டாம். உன்னை சார்ந்து வரும் எல்லா விஷயங்களிலும் இனி உன்னை தேடி வரும் எல்லாம் இனி உன்னை தேடி வந்து உனக்கான புரிதலை நிச்சயமாக உருவாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது.
தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து விட்டது. சரியான ஒரு புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உண்மைகளை எப்பொழுதும் உரக்கச் சொல்ல வேண்டும். நன்மைகளை எப்பொழுதும் நடத்தி காட்ட வேண்டும். வாழ்க்கை என்றால் என்னவென்று ஒரு தெளிவை உனக்கு கொடுக்க வேண்டும். இப்படியாக இந்த அப்பா போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதர்கள் சர்வசாதாரணமாக கெடுதலை செய்து விடுகின்றார்கள். சர்வசாதாரணமாக மற்றவர்களுக்கு தீமைகளை செய்து விடுகின்றார்கள். எதையுமே பெரிதாக பொருட்படுத்தவில்லை. இப்படி நாம் செய்கின்றோமே, இது ஒருவரின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் என்று எல்லாமும் இவர்கள் ஒருபொழுதும் நினைத்து கலங்குவதில்லை. அவர்களுக்கு எது சரி எது நியாயம் என்பதனை மட்டும்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அவர்கள் முன்னிலையில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அதை எல்லாமே அவர்கள் நிச்சயமாக என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் யோசிக்கும் பொழுது, என் குழந்தை, இனி எதற்குமே நீ பதற வேண்டாம். உனக்கு நடக்கும் விஷயங்களினால் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நன்மைகளை எப்பொழுதுமே என் குழந்தை நீ தெளிவாக உணரத்தான் வேண்டும். பல தேவைகளை அறிந்து இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய நம்பிக்கை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சார்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கே என்று நான் மதிப்பை கொடுக்கும். இந்த சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிலையானது ஒரு வெற்றியும் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பா இருக்கும் வரை இந்த வாழ்க்கை இனி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்திருக்க வேண்டும். இந்த மாற்றங்களையும் என் குழந்தை நீ கைவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது. நல்லதையே அப்பா சொல்வேன். வார்த்தைகளை கேட்க விருப்பமில்லாத குழந்தைகளுக்குத்தான் இது போன்ற விஷயங்கள் நடந்துவிடும். தேவையில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் பல வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்துவிடும். சுற்றி இருக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் இங்கு எல்லோரும் புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். தன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உணரத்தான் வேண்டும். எதிலும் நாம் இருந்து பெற நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் உணரத்தான் வேண்டும். பல உண்மைகளை உணர்ந்து பல ஆனந்தமான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தை கொடுத்தால் அதை பெறுவதற்கு இவர்கள் முன் வருவதில்லை. மகிழ்ச்சியை கொடுத்தால் அதை என்னவென்று இவர்கள் ஏறெடுத்து பார்ப்பதும் இல்லை. இப்படியாக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல், நமக்கு கிடைப்பது சந்தோஷம் என்று கூட உணர முடியாமல் இவர்கள் தவித்து நிற்பதை எல்லாம் ஒருபொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சாயப்பா, நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி எல்லாமுமாக உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால், அத்தனையிலும் உனக்குள் இருக்கும் மாற்றங்களை உனக்கு நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்ல சொல்ல உனக்கு இனிமேல் உருவாகும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பாவின் முன் நின்ற எதையும் நான் சொல்லிவிடும் இந்த நேரம் உன் முன்னால் நிற்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். பல தேவைகளை அறிந்து எல்லா நன்மைகளுக்கும் உன்னை தேடி கொண்டு வந்து சேர்த்து விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளது எல்லாமே உனக்கு உள்ளபடியே நடக்கும். நல்லதை எல்லாம் நல்லபடியாக உன்னை வந்து சேரும். இனி எந்த நாளும் நாம் நினைப்பது எல்லாம் உனக்கு நம்பிக்கை கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, அப்படி நல்லதை நடத்துவேன் நல்லதே நடத்துவேன் என்று சொல்லிவிட்டு இரத்த வாந்தி எடுக்கக்கூடிய நிலைமையை நீ சொல்கிறாயே, அது யாருக்கு என்று தானே கேட்கின்றாய் என்று சொல்லும் என் குழந்தைக்கு அப்பா நிச்சயமான ஒன்றை நிறைவாக நான் கொடுக்காமல் செல்ல மாட்டேன். உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் உனக்கு உணர்த்தாமல் வரமாட்டேன். என்னவென்று நான் உனக்கு சொல்ல எண்ணுகிறேனோ இவை அத்தனையிலும் என் குழந்தை நீ சரியான ஒன்றை முழுமையாக பெற்றுவிட வேண்டும். சரியானதொரு புரிதலோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. எதையும் எதிர்பார்த்து நின்று என் குழந்தை கலங்கியது போதும். இந்த சாயப்பா நான் துணை இருக்கிறேன் என்னும் பொழுது உன்னோடு நான் உடனிருந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான ஒரு மனநிலையை நான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்னும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ உணர வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த காலத்திலும் இந்த அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் மனதிற்குள் நிற்க வேண்டும் அல்லவா? எதையுமே யோசித்து நாம் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்த எந்த ஒரு சந்தோஷத்தையும் தொலைத்து விடக்கூடாது. நமக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு மன உறுதியையும் நாம் நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை நம்பு. அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதை நீ நம்பு. நான் இருக்கும் நாட்களில் உனக்கு வேண்டி இந்த அப்பா என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றேனோ அதை எல்லாமும் நீ சரியென உணர்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எதையுமே இந்த வாழ்க்கையில் நாம் மறைத்து பேசி எந்த பலனுமில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இல்லை என்று சொல்லியும் எந்த பலனுமில்லை. உனக்காக நான் சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே யோசித்து என் குழந்தை நீ கலங்காமல் இரு. இந்த அப்பா நான் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும். என் குழந்தையே, உன் குடும்பத்தில் ஒருவர் இருக்கிறார். எதற்கெடுத்தாலும் கத்திக்கொண்டும் எதற்கெடுத்தாலும் தேவையில்லாமல் சத்தமிட்டு கொண்டும் இருக்கின்றார். யாரையும் எந்த உணர்வுகளையும் இவர்கள் புரிந்து கொள்வதில்லை.
பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதுமே தெளிவு இல்லை. சொல்வதையெல்லாம் மறந்துவிட்டு பலியை தூக்கி மற்றவரிடம் மீது போடுவார்கள். எப்பொழுதுமே தனக்காக ஒருவர் செய்யக்கூடிய விஷயத்திற்காக நன்றி இல்லாமல் நடந்து கொள்வார்கள். தனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது தன்னை ஓடி வந்து பார்த்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது என்னவென்று பார்க்க கூட இவர்கள் நினைப்பது கிடையாது. ஒவ்வொரு இழையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் இது போன்ற உணர்வு இந்த நேரம் இது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக புரியத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இது போன்ற நேரங்களில் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இன்றும் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.